ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீடியா சேனலுக்கு நாட்டு கிளாசிக்கில் எபிசோட் 86 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி அகைன் நம்ம சப்ஸ்கிரைப் ஃபேமிலியில் ஒரு ப்ரோ வந்து நம்மளுக்காக யூடியூப் பேனர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் பேர் வந்து தர்ஷன். எஸ், சூப்பராக பண்ணியிருந்தீங்க, செம்மையாக இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றது பெரிய விஷயம். அதுவும் உங்கள் மைண்டில் நாங்கள் இருக்கோம் கொஞ்சம் நேரத்துக்கு, எங்களுக்காக நீங்கள் யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். இப்போலாம் மார்னிங் எழுந்தாலே ஏதோ ஒரு சர்ப்ரைசிங்கில் தான் எழுந்துக்கிறோம். எங்கள் மார்னிங்கே வந்து ஒரு ஹாப்பியாக கிரியேட் பண்ணிடுறீங்க. ஆமாம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்து அவர் 60வது சப்ஸ்கிரைபர் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் சேனல் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். இதுக்கு வார்த்தையால் என்னங்க சொல்கிறது, அந்த அன்புலாம் ரொம்ப 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 அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஆமாம், நீங்கள் எங்களுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணுறீங்க, எங்களுக்கு கொடுத்துறீங்க அந்த அன்பை. நாங்கள் எப்படி அதை திருப்பி கொடுக்குறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் வந்து நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைப் வந்திருக்கு, அதுக்கும் ரொம்ப 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 நன்றி ப்ரோ. ஆமாம், நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம 800, 900, 950 அப்படி இருக்கும் போதெல்லாம் வந்து இன்னும் இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ வந்துட்டீங்க, சூப்பர்னு அவங்க ரொம்ப வந்து ஹாப்பியாக அதை சொல்லிக்கிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆமாம், எல்லாமே ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரிங்க. நம்ம தம்பி நம்ம தங்கச்சிங்க நம்ம கூட சேர்ந்து அது ஹாப்பினஸ் அப்படியே இது பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேயும் ஒரு கமெண்ட் எப்படி வந்துச்சுன்னா, நம்ம 1K வந்திருக்கோம் அப்படின்னாரு. அந்த வந்திருக்கோம்னு சொன்னது இப்போ நாங்கள் ஃபேமிலியாக நினைக்கிறது ஒன்றுனா, நீங்களும் அதை ஃபேமிலியாக எங்களை பார்க்குறீங்க, எங்களை அந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்றது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி ப்ரோ. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். All right, guy. We'll leave Sasuke in your hands. Sasuke couldn't bother. என்ன அப்படி பாத்துங்கற? மாஸ்டர் ஜிராயா. லேடி சுனாடேவ கண்டுபிடிச்சு நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வாங்க. கவலைப்படாதீங்க, அத நாங்க பாத்துக்கறோம். அவங்கள சீக்கிரம் கூப்பிட்டு வர வேண்டியது எங்க பொறுப்பு. அவங்க யாரும் தெரியுமாடா? பார்த்ததே இல்லையா? ஓடதானே போறாங்க. நருட்டோ, தைரியமா இருக்கிறத விட பெரிய விஷயம் பாரு எதுவுமே கிடையாது. இரு, நான் உனக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு தரணும். இதனாலதான் லீ பலசாலியானா, உனக்கு தெரியுமா? நிஜமாவா? என்னது? சீக்கிரம் கொடுங்க. வெற்றிக்குரியா? இந்தா, இத வாங்கிக்க. Dress. இவ்வளவு பெருசு எப்படி பார்த்தோம்? இதால அவனுக்கு பவர் வந்துச்சா? கம்ஃபர்ட்டபிளா இருக்கும், மாய்ஸ்சரையும் ரீடைன் பண்ணும். இத போட்டுக்கிட்டா உன்னால ஃப்ரீயா அசையவும் முடியும். அட்டகாசமா இருக்கும். பயிற்சி எடுக்கும்போது இத நீ போட்டுக்கிட்டனா உனக்கே நல்லா புரியும். இது கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். அப்புறம் லீ மாதிரியே இந்த Dress நீ அதுக்கப்புறம் கழட்டவே மாட்டே. நல்லா தான் இருக்குப்பா அவருக்கு. முடியாது. ஆஹா, அப்படியாடா. நல்லாதான் ஐயா இருக்கு. வீக் நல்லா இருந்துச்சு, எப்படி இருக்குமோ தெரியாது. இது எப்படி உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற? கொஞ்சம் அவனை நீயே பாரு. அடேங்கப்பா, இந்த Dress போட்டுக்கிட்டு அவன் எப்படிதான் நடக்கிறான்? அங்க இருந்து தான் காட்டணுமா? ஏன் சார் அவ்வளவு டைட்டா இருக்கு Dress. நாம சரியான இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சோதனைக்கு ஊர்லயே இதுதான் மிகப்பெரிய இடம். பெட்டா பண்ணிக்கிட்டு வச்சுக்கிறாங்க. வித்தியாசமான ஆளா. என்னாச்சு? உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டாகணும். அவங்க எதுக்காக என்ன தேடி வந்தாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? இத பாருங்க, உண்மையை மூடி மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உண்மையை சொல்லுங்க. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க நினைக்கிற. அவங்களுக்கு தேவை நீ கிடையாது, உனக்குள்ள இருக்கிறது தேடி வந்திருக்காங்க. ஆனா எனக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நம்ம லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருக்குமே பயம் காட்டின மான்ஸ்டர் இது. இதனால தானே என்னையும் யாரும் கிட்டையே சேர்க்கல. அப்படி இருக்கும்போது எதுக்காக இத அவங்க தேடி வரணும்? பல நூற்றாண்டுகளா எங்கெல்லாம் பிரச்சனை இருந்திருக்கோ அந்த மான்ஸ்டர் அங்கெல்லாம் இருந்திருக்கு.
அது வழியில யாரு குறுக்க வந்தாலும் அது சும்மா விடாது. அந்த 9-tail fox நேர்ல பார்த்த எல்லாருமே பயந்து நடுங்குனாங்க. அவ்வளோ பெருசு. ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த மாஸ்டரை கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னு என்னால கண்டிப்பா எதுவும் சொல்ல முடியாது. காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அந்த 9-tail fox உன் உடம்புக்குள்ள ஒரு சீல ஆயிருக்கிறதுனால அதை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி அதோட அபார சக்தியை எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நரோட்டோ இது அவங்க பண்ணுவாங்க. 2 பேரும் உன்னை துரத்திக்கிட்டு வரதை அது நினைச்சாலே அவ்வளோ சுலபமா உனக்கு ரொம்ப இல்லை. பயமா இருக்கும். ஆனா இதுதான் உன்னுடைய தலையெழுத்து. ஆனா நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உன்னை காப்பாத்ததான் நான் இருக்கேனே. ஓ அப்படின்னா நான் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் பலசாலி ஆகணும். எனக்கு வேற வழியே இல்ல. ஆல்ரைட், நீங்க சொன்ன அந்த சுனாடேவை நம்ம முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும். அவங்க சாஸ்கேவை பாத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங்க நாம ஆரம்பிக்கலாம். இவன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொன்னாலும் அதில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கிறாங்க. New training begins. I will be strong. அவன் பக்கம் ஸ்னேராக இருக்கு. சும்மா சும்மா கத்திக்கணும். இது வேற ஆபத்துல போய் முடிய போகுது. நீ எதுக்காக இவ்வளவு பயப்படுறன்னு தெரியல. வா உள்ள போலாம். இன்னும் அவன் பேசே காட்டல. நில்லுங்க, நானும் வரேன். இப்ப என்ன? நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தேடி போய்கிட்டு இருக்கிற அந்த லேடி கண்டிப்பா சுனாடேவா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஹேய், பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டியே. நீயும் புத்திசாலியா தான் இருக்க. சரி, வேற என்ன யோசிக்கிற சொல்லு. 3 லெஜெண்டரி சானின்ல அவங்களும் ஒருத்தங்கன்னு சொன்னீங்க. அப்படின்னா கண்டிப்பா உங்களை மாதிரி திறமைசாலி தான். ஆமா, அதேதான். சரி, அடுத்த கேள்வி என்ன? அவங்களுக்கு இப்ப என்ன வயசு இருக்கும்? என்னுடைய வயசுதான். அடடா, அப்ப கிளவிய தேடி போறோமா? ஆனால் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. இவனை பெருசுன்றான், அது கிளவினிடுவான் போல இது. ஆனா இவங்க நீ ஏமா இவ்வளோ பயப்படுற? என்னுடைய கேஷ் முழுசா கொண்டு வந்துட்டேன். இந்த போட்டியில நானும் கலந்துக்கலாமா? அதான் சூதாட்டம் ஆடுறவங்க நம்ம. அடடா, மொத்த பணத்தையும் பந்தயத்துல கட்டுறாங்களே. பரவாயில்லையே, நிறைய காசு கொண்டு வந்திருக்காங்க. இவங்க யாரும் தெரியுமா? என்னது, இவங்கள பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இவங்க பட்ட பேரு நல்லாவே தெரியும். பட்ட பேரா? அது சரி, அந்த சுனாடேவை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கியோ? ஆமா. அவங்கள பத்தி என்ன சொல்றது? அவங்க கூட வாழ்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சூதாட்டம்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த தெரியுது. விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அட பிரமாதம், இவ்வளவு பிரபலமானவங்கன்னா அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். ஆமாமா, அவங்க ரொம்பவே பிரபலமானவங்க தான். நீ அவங்கள லெஜெண்டரின்னு கூட சொல்லலாம். அவன் உங்களே பெருசுந்தான்றான். எங்கிருந்து கொடுக்குறது? அவங்க பட்ட பேர் என்னன்னு சீக்கிரம் சொல்லு. The legendary. லெஜெண்டரியா? என்ன சிரிப்பு. அடடா, எல்லாரும் எதுக்கு இப்ப அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க? The legendary. வயசான மாதிரி தெரியலையா? அவ தோத்து போறது வழக்கமா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவளை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமானது இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவங்களுக்கு வயசு ஆனா மாதிரியே தெரியாது. ஜூட்ஸு மூலியமா ஒரு மாஸ்க மாட்டிக்கிட்டு தான் அவங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்ப 50 வயசு ஆயிருக்கு. ஓப்போ. 20 வயசு பொண்ணு மாதிரி தெரிவாங்க. அது கூட ஜிட்ஸு இருக்கா? கேள்விப்பட்டது என்னன்னா, தேவைப்படுற நேரத்துல ஜூட்ஸுவை பயன்படுத்தி அவங்க தோற்றத்தை மாத்திக்கிட்டு இருக்காங்களா. ஏன்னா ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அதுல இருந்து தப்பிக்கலாம் இல்லையா? அதனாலதான். புரியுதா? எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? இவ்வளோ ஒக்காக போட்டா என்ன வருது? பிரச்சனை என்னன்னா, சுனாடேவுக்கு சூதாட்டத்தை தவிர வேற எதுவும் பெருசு கிடையாது. அந்த அளவுக்கு அதிர்ஷ்டக்காரியும் கிடையாது. பெருசா திறமையும் கிடையாது. இது வரைக்கும் எல்லாத்துலயும் தோத்ததுனால தான் அவங்களுக்கு அந்த பெயரை வச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க வாங்கின கடனை அவங்க திருப்பி கொடுத்ததா சரித்திரமே இல்ல. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு பழசுதான் ஞாபகம் வருது.
ஏய், இப்போ அத பத்தி எல்லாம் யோசிக்கிற நேரம் இல்ல. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா இல்லையா? அப்படி எதுவும் கிடையாது. நாம இனிமேதான் ஏதாவது ஒரு பிளான போட்டு அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும். இனிமேதான் பிளானே போடணுமா? அப்படின்னா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு உங்களுக்கு சுத்தமா தெரியாதா? ஆனா ஒரு நிமிஷத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஆ? இந்த பயணத்துல கிடைக்கிற நேரத்தை உனக்காக மட்டும் நான் செலவு பண்ண போறேன். என்னது எனக்கா? உன்னை பலசாலி ஆக்க போறேன். பயிற்சி Training. ஆரம்பிக்கலாமா? ஃபிஷ் ஆயிடுவான். இங்கே ஒரு நிமிஷம் இரு நரட்டோ, சொல்றத கேளு. தயவு செஞ்சு அந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்காத. ஏன்னா இந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சுத்தணும்னா எல்லாரும் சேர்ந்து கல் எடுத்து அடிப்பாங்க. ம் பெருசு இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னுடைய ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் வாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு, ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். சுனாடை பத்தியும் தெரிஞ்சுக்கணும், உனக்கு நல்ல பயிற்சி கொடுக்கணும். இல்லனா எல்லாமே கண்டிப்பா வீணா போயிடும். ஆ, தகவல்களை சேகரிக்கணுமா? அதில் தான்டா ஒரு மாஸ்டர். அதுக்குதான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். Wow! இந்த ஊரில் இந்த ஃபெஸ்டிவல் போலியே. அடடா பிரமாதம், இது கலக்கலா இருக்கே. இது வரைக்கும் வாழ்க்கையில இப்படி ஒரு திருவிழாவை பார்த்ததே கிடையாது. ரிலாக்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம் தான். பயிற்சிக்கு முன்னாடி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. இந்த திருவிழா ஒரு வாரத்துக்கு இன்னும் நடக்கும். அது வரைக்கும் இந்த ஊர் இப்படிதான் கூட்டமா இருக்கும். உன்னோட பயிற்சி இங்கதான் நம்ம ஆரம்பிக்க போறோம். அதுவும் சரிதான் பெருசு. இது நரோட்டோக்கு என்ஜாயா இல்லை ஜெராய்க்கு என்ஜாயா தெரியல. என்னது இது? அப்பா, பிரமாதம். சின்ன பையன் உங்ககிட்ட இவ்வளவு காசு ஏது? எங்க இருந்து சம்பாதிச்ச நீ? மணி பஸ் அது. நிறைய இருக்கு. மிஷன்ஸ் போகும்போது தேவைப்படும்னு நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். உங்களை அப்புறமா சந்திக்கிறேன். அட நில்லு நரட்டோ. ஆ? உன்னோட வாலெட்டை நான் தான் பாத்துக்க போறேன். அட என்ன இது? எதுக்காக இப்படி பண்றீங்க? இந்தா, இதை எடுத்துட்டு போய் நீ செலவு பண்ணலாம். என்னது? வெறும் 300 ரூபாய் தானா? உன்னுடைய செலவுக்கு அது போதும். ஒரு ஷினோபியா உன் வாழ்க்கையில 3 விஷயத்துக்கு நீ ஆசைப்படவே கூடாது. என்னது? இன்னும் திடீர்னு ரொம்ப பொறுப்பா இருக்காரு. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன நருட்டோ, இது கூட உனக்கு தெரியாதா? ஒரு ஷினோபியோட அழிவுக்கு காரணமான அந்த 3 விஷயத்தை தானே சின்ன வயசுல உனக்கு கத்து கொடுத்திருப்பாங்க. அது என்னன்னு நான் சொல்றேன். மது குடிக்க கூடாது, பெண்களை பார்க்க கூடாது, பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அது சொல்ற சரி, ஆனா பத்தியாத? எனக்கு எந்த தீய பழக்கமும் கிடையாதே. அதனால பரவாயில்ல விடுங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன ரெண்டுமே உங்கள்கிட்டயே இருக்கு. நான் கண்டிப்பா குடிக்க மாட்டேன். பெண்கள் யாரும் என்ன பார்க்கவும் வாய்ப்பில்ல. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுங்கிறதால எல்லாத்தையுமே நான் ஜாலியா செலவு பண்ணுவேன். முட்டாள்தனமா பேசாத. பணம் 10 செய்யும் சொல்லுவாங்க. நீ செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டா எல்லாமே காலி ஆயிடும். ம் பணத்துக்கு ஒரு அதீத சக்தி இருக்கு. நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த சுனாடே கொலை கூட்டம் மாதிரி. இந்த நிலைமையில இருக்கான்னு என்னால சொல்ல முடியும். பெண்கள் விஷயத்தை பத்தி நீங்க பேசுறது தான் எனக்கு ம், ரொம்ப அதான். ஆசையா இருக்கு. நான் போய் இப்ப முக்கியமான தகவல்களை சேகரிக்க போறேன். இந்த என்னுடைய பேகை நீ தான் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நீ வழி தவறி போயிட்டன்னா என்னோட டிராக்கட்டோட வச்சு நான் எங்க இருக்கன்றத கண்டுபிடிக்கலாம். அப்பப்ப இவன் சின்ன பையன்ற விஷயத்தையும் நான் மறந்து போயிடுறேன். பசிக்குது. Okay. கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் போட்டாதான். வயிறை நிரப்புறதுக்கு எதையாவது சாப்பிடணும். அண்ணா, ஒரு பிளேட் இட்லி சாம்பார் கொடுங்க. இட்லி சாம்பாரா? டப்பிங் டீம் அது ஒரு ஐடியா. இட்லி சாம்பார். கூட ஒரு டீ போடுங்க பாப்போம். ரெடியா இருக்கு. அப்படியே நூடுல்ஸும் கட்டிடுங்க சரியா? சாப்பிடு, சிறப்பு வச்சிருக்கேன். அதுவும் அந்த நூடுல்ஸ் நல்ல ஃப்ரைடு நூடுல்ஸா இருக்கணும். கொடுத்துட்டா போச்சு. என்ன தம்பி இவ்வளவு சாப்பாடு வாங்கி வச்சிருக்க? இது எல்லாத்தையும் நீ ஒரே ஆளா சாப்பிட போறியா என்ன? ஆ, ஆமா, நான் மட்டும் தனியா தான் சாப்பிட போறேன். இந்த தம்பி ம். அப்பா இப்படி ஒரேடியா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேனே. மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. ககாஷி சென்சே, சாஸ்கே, சாகுரா, அவ சும்மா இருப்பாடா. தினமும் கஷ்டப்பட்டு பயிற்சி எடுப்பேன். கண்டிப்பா பலசாலியா திரும்ப வருவேன். எனக்காக காத்துக்கிட்டு இருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல வயித்தை எம்டி பண்ணி ஆகணும். இதுதான் கடைசி. சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் என்ஜாய் எல்லாம் பண்றான். ஷூரிகன் ட்ரைனிங் எடுத்ததும் நல்லதா போச்சு.
அடப்பாவி இதுக்கே செலவாயிடும் போல இது. அதையும் பாத்துருவோம். இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. தம்பி தம்பி பொறுமை. இத பாருங்க ஷினோபி கண்ணுங்களா, நீங்க நெஞ்சுசுவை பயன்படுத்த கூடாது. ஓ அப்படியா? தேங்க் யூ. ஜாகிரதை தம்பி, அந்த மாஸ்க போட்டுக்கிட்டா கண்ணு எப்படி தெரியும்? Hey, இது பெருசோடைய கிராயோட புக்கு. 1 10 100. அடேங்கப்பா, இதென்ன இதுல இவ்வளவு பூஜ்யம் இருக்கு? நியாயப்படி அவர்தான் எனக்கு செலவு பண்ணணும். ஆனா எப்ப பாரும் இவ்வளோ காசு வச்சுக்கிறாரா? சரியான கஞ்ச பிஸ்னாரி. அதனால அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி போயிடாரு போல. ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஆட்டத்துக்கு தாக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க 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 வாங்க. இன்னும் நீ பலசாலி ஆகணும். பயிற்சி ஆரம்பிக்கலாமா? Hey, எப்படி இருக்கீங்க? எனக்காக 2 கிரில்ட் கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? அதுல ஒண்ணு ஒரு பெரியவர் சாப்பிடுற மாதிரி இருக்கணும். ஓ ரெடி பண்ணிடுவோம். தம்பி, உன் dress எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் உனக்கு இதை ஃப்ரீயா கொடுக்குறேன். என்ன எடுத்துக்கோ. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்ல கடைக்காரரா இருக்காரு. நமக்குலாம் இப்படி வர மாட்டேங்குது. பிடிக்காது. இருந்தாலும் பரவாயில்ல. நருட்டதுல அவங்க டிஸ்கவுண்ட் தரேன். அடேங்கப்பா, அமர்க்கலாம். எல்லாம் சரிதான். பெருசு எங்க சுத்திக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. எங்க பார்த்தாலும் தனியா தெரியவா இருப்பாரு. இந்த சத்தத்தை எங்கேயோ கேட்டிருக்கேனே. நினைச்சேன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அட்வைஸ் பண்ணிட்டு என்ன திருவிழாவை மொத்தமா சுத்தி பார்த்துட்டியா? காலி பண்ணிட்டாரு. நினைச்சு நரோட்ட காசு வாங்கும்போதே அடவாடி வயசுல பெரியவர் மாதிரி நடந்து போங்க. இவ்வளவு நேரம் எனக்கு பாடம் எடுத்துட்டு எல்லா காசையும் நீங்க எதுக்கு செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பாருங்க. இதை தானே தவிர்க்கணும்னு சொன்னீங்க. குழந்தைகிட்ட இருந்து காசு பிடிக்க சார் சேர்த்து வச்ச காசை நீங்க இப்படியா போடு. செலவு பண்ணுவீங்க? உங்களுக்கு அறிவுங்கிறதே கிடையாது. பாவம் குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கோம். நீங்க வரிசையில இருப்பீங்களேன்னு உங்களுக்காக சாப்பாடு வேற வாங்கிட்டு வந்தேன். என் காசெல்லாம் வீணா போச்சு. உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாஸோட ட்ரெஸ்ல கரை பட்டிருக்கு. எவன்டா அவன் பாஸ்? என் பாஸோட புது டிசைனர் சூட் ஒன்னால இப்ப அழுக்காயிடுச்சு. இதுக்கு ஃபைன் கட்டியே ஆகணும். 1 லட்சம் ரூபாயை எடுங்க. ஆ என்னது? அந்த சூட்டுக்கு நாங்க 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா? ஒரு சூட்டுக்கு 1 லட்சம் ரூபான்றது ரொம்ப ஜாஸ்தி தான். அதுவும் அந்த சூட்டுக்கு 1 லட்சம் ரூபான்றது என்னால நம்பவே முடியல. பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கியா? ஒழுங்கா வாயை மூடிட்டு போ, அதான் உனக்கு நல்லது. ஈட்டன் வில்லேஜ்ல எங்க பாஸ் பெரிய நிஞ்சாவா இருந்தாரு. அவங்க ஊர்ல இவரை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது தெரியும். வாங்க போறாங்க தெரிஞ்சு போச்சு. இந்த கதை சுவாரஸ்யமா இருக்கே. முதல்ல இருந்து சொல்ல முடியுமா? இந்த பொறுமையை சோதிச்சுக்கிட்டு இருக்க, உன்னை சும்மா விட மாட்டோம். நருட்டோ, அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் வீசுது. இப்ப நான் உனக்கு ஒரு புது ஜூட்ஸுவை காட்ட போறேன். கவனமா பாரு. வாயை மூடுன்னு சொன்னேன். அப்பா தொலைச்சி விட்டுருக்கு. அடேங்கப்பா, பிரமாதமா இருக்கே. இது என்னோட முழு சக்தியே கிடையாது. ஆனா உங்களை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஒரு நிமிஷம். நீங்க the legendary. எங்களை மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் தெரியுது. எனக்கு சேவை ஏற்பட்டிருக்கு. இந்தாங்க. இது அவர்கிட்ட கொடுங்க. ரொம்ப நன்றி. என்ன பெரியவர் அப்படி பாக்குறீங்க? உங்க கடையில இருக்கிற எல்லா பலூன்ஸையும் கொடுங்க. அதுவும் வாட்டர் பலூனை மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க. ஓப்போ வயிறு இருக்கா? இது கண்டிப்பா சாதாரண ஹேண்ட் மூவ் கிடையாது. அவர் இப்ப பயன்படுத்தின ஜூட்ஸ் சல்ட்டை பயன்படுத்தி போயிட்டே இருக்காரு. சும்மா அதோட தொட்ட மாதிரி இருந்துச்சு. நாம கிளம்பலாமா? பயிற்சி ஆரம்பிக்கணும். எஸ் சார். எக்கச்சக்க வித்த வச்சுக்கிறாரு. அடேங்கப்பா, நினைச்ச மாதிரி வேலையை ஆரம்பிக்க போறோமா பெருசு? இந்த வாட்டர் பலூனை புடி. இப்ப இத வச்சு நான் என்ன பண்ணணும்? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் பண்ண ஜூட்ஸுவை நீ பார்த்தல்ல. ஓ அதை கத்து தர போறாரு. அத நீ என்னன்னு சொல்லுவ சொல்லு. நீங்க அவரை சங்கு சக்கரம் மாதிரி சுத்தி விட்டீங்க. இவனுக்கு இன்னும் புரியல நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பிரமாதம். அதேதான். இப்ப இத பாரு. கைகளை கூட அசைக்காம அந்த பலூன்குள்ள இருக்கிற தண்ணியை இவர் எப்படி நகர்த்துறாரு?
மரத்துல ஏறுற பழக்கம் இருக்கிறதுனால சக்கராவோட எனர்ஜி ஒரு இடத்துல கொண்டு வரத நீ பழகிருப்ப. தண்ணியில நீ நடக்கிறப்ப சக்கராவை வெளியிடறத பத்தி நீ கத்துக்கிட்டு இருந்திருப்ப. இது ரெண்டுமே இப்போ உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? இந்த வாட்டர் பலூன் எக்ஸசைஸ் மூலமா சக்கரா எனர்ஜி உருவாக்க கத்துப்ப. நீ சொன்ன மாதிரி அதை ஸ்பின் பண்ணவும் தெரிஞ்சுப்ப. ஆனா என்னால இத அதெல்லாம் கத்துக்கிறது இதுக்குதானா? கவலைப்படாத, இந்த சின்ன விஷயத்தை நீ கத்துக்கிட்டனா இந்த ஜூட்ஸுவை எப்படி பண்ணணும்னு நான் உனக்கு கத்து கொடுக்கறேன். முதல்ல மரம் ஏறுற ட்ரைனிங்ல கத்துக்கிட்ட மாதிரி சக்கரை எனர்ஜி கையில கொண்டு வா. அதுக்கப்புறம் தண்ணியில நடக்கிறப்ப கத்துக்கிட்ட மாதிரி தேவையான அளவு சக்கரை எனர்ஜி நீ ரிலீஸ் பண்ண. கடைசியா பலூனுக்குள்ள இருக்கிற தண்ணியை ஸ்பின் பண்றதுக்கு சக்கரை எனர்ஜியை பயன்படுத்தணும். ஒரு நிமிஷம், எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த பலூன் உடையிற வரைக்கும் அதுக்குள்ள இருக்கிற தண்ணிய நான் ஆட்டிக்கிட்டே இருக்கணும். இது கஷ்டமே இல்ல பெருசு. அதுக்குள்ள புடிச்சிட்டியா நீ? அடடட. நான் முட்டாளு நினைச்சது என்னுடைய தப்புதான். இன்னைக்கு சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நாம பயிற்சி எடுக்க போறோம். என்ன சரியா? கண்டிப்பா சார். என்ன இந்த 2 ட்ரைனிங் முடிச்சிட்டான். பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக போச்சுங்க. ரொம்ப நாளாக கழிச்சு விடவே போன மாதிரி எப்பவுமே சீரியஸாகவே போயிட்டு இருந்துச்சு ரொம்ப எபிசோடாக. இப்போ தான் ஒரு ஃபன் மோடுக்கு வந்திருக்கு. நல்லா இருந்துச்சு. ஒரு பேரன் ஒரு தாத்தா அது கூட ஃபன் பண்ணிட்டு அப்படி ஊரு சுத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி ரிலாக்ஸாக போச்சு இந்த எபிசோட். எப்பவுமே எனக்கு நெரோட்டோ அந்த ஊரை தாண்டி வேறு எங்கே போனாலும் சந்தோஷமா இருக்கும். நான் நிறைய மக்களோட இருப்பானா, புது புது பிளேஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆமாம், ஏன்னா அந்த ஊரில் வந்து அவன் அப்படியே அந்த ஒரு நரி இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே அந்த பார்வையே இருக்கு. அதில் புது ஆள் பையன் சகஜமாக இருக்கும். ஸோ அந்த சகஜ நிலைக்கு அவன் போகிறப்ப அந்த என்ஜாய்மெண்ட்லாம் அவனுக்கு வந்தது. இங்கே யாரும் நம்மளை பார்த்து பயப்பட போகிறது இல்லாட்டி ஃப்ரீ ஆகிட்டான். அவனுமே எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக விளையாட்டு அப்படி இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. எப்போ தான் ட்ரைனிங் அது இதுன்னு இப்படியே தான் இருப்பான். இப்போ தான் அவனே ரிலாக்ஸ் மோடில் பார்த்ததே எங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா. அது இல்லாமல் எப்பவுமே அவனை கூப்பிட்டு போகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த வில்லேஜில். ஜிராயா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இடமா கூப்பிட்டு போகிறது, கூடவே போகிறது, இது எல்லாமே இருக்கிறதுனால நல்லா இருக்கு பார்க்க. ஆமாம், எனக்கு வந்து நருட்டோக்கு ஒரு தாத்தா ரியலாகவே ஒரு தாத்தா கிடச்ச மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஆனால் அவர் என்னென்ன வச்சு பண்ணுதாங்கிறாரு. அவங்ககிட்ட இருந்து காசை பிடிங்க அவனுக்கு எல்லா அட்வைஸும் வந்துட்டு இவர் எல்லா வேலையும் பண்ணுறாரு. நல்லா இருந்துச்சுங்க, ஃபன்னாக இருந்துச்சு. கடைசியாக வந்து ஒரு இப்போ ஏதோ ஒரு ஜுட்ஸு ஒன்று கற்றுத்தரேன்ட்டு எடுத்தார். சும்மா அப்படி தொட்டார், அதுக்கே பறந்து போய் விழுந்தாங்க எல்லாரும். ஸோ அவ்வளோ பவர். அது வந்து இப்போது நருட்டோ கற்றுக் கொடுக்க போகிறாரு. ஸ்டார்ட் ஆக போகுது. ஏற்கனவே இந்த ட்ரைனிங்லாம் எடுத்தது எதுக்காகன்றது இப்போ தான் தெரியுது. எல்லாமே ஒரு காரணம் இருக்குது. ஒரு பவர் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் அடிப்படைன்ற மாதிரி தான். ஸோ அந்த கால் எடுத்தது இப்போ கையில் எடுக்கணும், அதேமாதிரி அந்த பேலன்ஸ்ட்டு இதுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான். எல்லாத்துலேயும் ஒரு காரணம் இருக்குன்றதும் புரியுது. அப்புறம் இந்த லேடி சொன்னாட இப்போ தான் அந்த பேஸ் காட்டினாங்க. அவர் என்னடானா 50 வயசு அப்படி இருக்குன்றாரு. இவங்கள பார்த்தா எங்கே தெரியுது. அதுக்கு ஒரு ஜுஸ் இருக்குன்றதும், அதாவது அந்த வயசான தோட்டத்தை காட்டாமல் எங்காவே காட்டுறதுக்குன்னு ஒன்று. இங்கேயே உங்க சூதாட்டம்னு பணத்தை வாரி வாரி அழிச்சுன்னு பண்ணுகிறாங்களே. உங்களுக்கு கூட்டின்னு வந்து ஊரில் வச்சா ஊர் இருக்கும். அது தோப்பன்னு தெரிஞ்சு ரிப்பீட்டடாக அது பண்ணுறாங்க. அது அதை ஏமாத்துறதுக்கு அந்த ஜுட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நமக்குலாம் கிடைச்சா நல்லா இருக்கும்லடா. ஏதாவது ஒன்று எஸ்கேப் ஆகணும் அப்படின்ட்டு ஜாலியாக இருக்கும் அதில். ஆமாம், ஆக மொத்தம் இந்த லெஜெண்டரி சானன் யாருமே வந்து ஒருத்தர் ஒரு விதத்தில் இருக்காங்க. உரைச்சுமாரும் ஒரு மாதிரி அவன் வில்லன் கேட்டகரி போயிட்டான். இவரு இப்படி இருக்காரு. அவங்க இந்த லெஜெண்டரிங்கிறவங்களாம் ஏன்டா அப்படி இருக்கிறாங்களோ தெரில. வித்தியாசமான ஒரு காம்போ 3 பேருமே. ஒரு ஃபன்னா, ஒரு சீரியஸா, இது வேற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆமாம், அந்த 3 பேர் எல்லாம் கலந்த கலவையாக இருக்காங்க. அந்த 3 பேர் போதுண்டா நம்மளை இது பண்ணுறதுக்கு, என்டர்டெயின் பண்ணுறதுக்கு 3 பேர் போதுன்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம், இவங்க 3 பேருக்குள்ளே தான் அநேகமாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 பேர் இப்படி இருக்காங்க. இப்போ இவங்க சொன்னாடே என்ன கேட்டகரினே தெரில, இவங்க என்ன பண்ண போகிறாங்க எதுனே தெரில. பட் ஜிராயா உரைச்சுமாருக்கு ஏற்கனவே அது போயிட்டுருக்கு ஒன்று. ஸோ இப்போ இவங்க ஜாயின் ஆகிறாங்கன்னா என்ன நடக்குன்றது தெரியல. பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.